இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேஷ ராசி அஸ்வினியில பிறந்தவங்க நல்லவங்களா, கெட்டவங்களா அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? மேஷம் காலபுருஷனுக்கு முதல் ராசி, அஸ்வினி முதல் நட்சத்திரம். சரிங்களா? மேஷ அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், அஸ்வினி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். அது மருத்துவத்துக்கு பெயர் போன ஒரு நட்சத்திரம்னா அது அஸ்வினி தான். சரிங்களா? மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு தன்மை, உதவக்கூடிய ஒரு பண்பு இவங்க கிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும். மேலும் அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேகமா முடிவெடுக்கிறதுல இவங்க கெட்டிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அஸ்வினில பிறந்தவங்க ரொம்ப அந்த டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஃபாஸ்ட்டா எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம, யார் இவங்கள விட்டு போனாலும், அதாவது இவங்க வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. டக்குனு ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபால் இவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டாலும், ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டாலும் 0லேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணி ஜெயிச்சு காமிப்பாங்க. சரிங்களா? ஒரு தன்னம்பிக்கை அதிகமா கொண்டவங்க. அதாவது மத்தவங்கள இவங்க வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. மத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காதுங்க. அதே மாரி இவங்கள தான் இவங்க பெரும்பாலும் அதிகமா நம்புவாங்க. மத்தவங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. அதாவது தன் மீது அதிகமான நம்பிக்கை கொண்ட நட்சத்திர அடிப்படையில அஸ்வினி முதல்ல வரும். 2வது எப்பவுமே கொஞ்சம் ஆக்டிவா சுறுசுறுப்பா இருந்துகிட்டே இருப்பாங்க. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா, மந்தமா உட்காந்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ரொம்ப ஃபாஸ்ட்டா, ஆக்டிவா எப்பவுமே ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க. மத்தவங்களுக்கு அதாவது இவங்க வந்து மத்தவர்களுக்கு ஒரு முன்மாதிரியா இவங்க திகழ்வாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் வாழ்க்கையில. அதே மாரி அந்த ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா டக்குன்னு இறங்கி போய் உதவுவாங்க. அதாவது மத்தவர்களுடைய துன்பங்களைக் கண்டு உருகக்கூடியவங்க இவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அது யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரிங்க. அதாவது நண்பரா இருந்தாலும் சரி, எதிரியா இருந்தாலும், துரோகியா இருந்தாலும், அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா கொஞ்சம் இறங்கி போய் உதவுவாங்க. சரிங்களா? ஒரு கட்டத்துல. சரிங்களா? அது மட்டும் இல்லாம மனசுல அத உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற ஒரு குணம் இவங்ககிட்ட பெரும்பாலும் கிடையாதுங்க. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா வந்து பேசி விட்டுருவாங்க. சரிங்களா? அது ஒரு ட்ராபேக்காவும் பார்க்கப்படுது. ஆனா வந்து பெரும்பாலும் மனசுல எதுவும் வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்ககிட்ட இருக்காதுங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட இத்தகைய குணங்கள் இருக்கு. எதிர்மறையான பண்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நல்லவங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குங்க. தேவையற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி இவங்க கிட்ட. சரிங்களா? அதாவது டக்கு டக்குன்னு பேசுவாங்க. டக்கு டக்குன்னு வார்த்தைய விட்டுருவாங்க. சரிங்களா? அதனால கொஞ்சம் அந்த கோவத்த கொஞ்சம் குறைச்சுக்கணும் வாழ்க்கையில. அதே மாரி பிடிவாத குணம் சற்று அதிகம் கொண்டவங்க இந்த அஸ்வினியில பிறந்தவங்க. அதையும் கொஞ்சம் கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில மாத்திக்கணும். விட்டு கொடுத்து போகின்ற தன்மைய கொஞ்சம் வாழ்க்கையில வளர்த்துக்கணும். என்னால எல்லாமே முடியும் அப்படின்றது இவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். இவனால எல்லாமே முடியும். ஆனா இது எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தாது. தசாபுத்திகளுக்கு ஏத்த மாரி சில பிரச்சனைகள் வரும்போது கொஞ்சம் இவங்க இறங்கி போனா தான் நல்லா இருக்கும். அதே மாரி நிதானம் கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில அதிகமா தேவை. சரிங்களா? பொறுமைய கையாள்றது வந்து வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, அவசரம், வேகம் இது மட்டுமே முக்கியம் கிடையாது. இந்த வேகத்தோட விவேகமும் கண்டிப்பா தேவை. அதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில. சரிங்களா? அது மட்டும் இல்லாம கொஞ்சம் அதாவது இவனுடைய வாழ்க்கையில அது நட்பா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கொஞ்சம் டாமினேட் பண்ண நினைப்பாங்க. வீட்லயும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லீடர்ஷிப் எடுத்துப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் லைஃப் பார்ட்னருக்கோ அல்லது ஆப்போசிட் பெர்சனுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து ஒரு நெருடல கொடுக்கும். அதுவே கொஞ்சம் பிரச்சனைய கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது இவங்க நல்லவங்களா, கெட்டவங்களா அப்படின்னு பார்க்கும்போது, நிச்சயமா இவங்க வந்து நல்லவங்க தான். நல்ல ஒரு தன்னம்பிக்கைவாதிகள், தூய்மையான உள்ளம் கொண்டவங்க, அநியாயத்துக்கு துணை போக மாட்டாங்க என்னைக்குமே. சரிங்களா? ஆனா என்ன ஒண்ணு, முன்கோபம், அந்த அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த வைராகியம் கொஞ்சம் அதிகம் இவங்ககிட்ட. பொறுமை கிடையாது. சரிங்களா? பிடிவாதம் ஜாஸ்தி. அத மட்டும் இவங்க குறைச்சுக்கிட்டாங்கன்னா, நிச்சயமா ரொம்ப நல்ல ஒரு ஏற்றத்த உங்க வாழ்க்கையில பார்ப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். நிச்சயமா நல்லவளா, கெட்டவளா கண்டிப்பா அஸ்வினில பிறந்தவங்க சொக்க தங்கம் தான். சரிங்களா? அந்த ஒரு முன்கோபத்தையும், பிடிவாத குணத்தையும் மட்டும் குறைச்சுக்கிட்டாங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.